திருச்சி பால் பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அணுகு சாலை அமைக்க கோரி வருகின்றனர். அணுகு சாலைக்கான கோரிக்கைக்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையின் 4 வழிச்சாலையில் பால் பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணுகு சாலை கிடையாது. இதனால் இப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் இங்கு மட்டும் 4000க்கும் அதிகமான விபத்துகள் நடந்ததில் சுமார் 600 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. நாங்கள் உசுரோட இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நாங்கள் இருக்கணும்னா எங்களுக்கு இந்த 10 நாளாக நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது நீங்கள் காதல் வாங்கிட்டு எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. இல்லையா பால் பண்ணையிலேருந்து துவாக்குடி வரைக்கும் நாங்கள் எல்லாம் லைனாக உட்காடுறோம். புல்டோசர் விட்டு அடிங்க. ஜனங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்காரெல்லாம் வெளியில் போயிட்டு பசங்கள்லாம் காலேஜ் விட்டு வரும்போது எப்போ வீட்டுக்கு வரணும்னு எனக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் புதுசாக கேட்கலங்க. இந்த திட்டம் ஏற்கனவே இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்லியிருக்கோ அந்த நாம்ஸ் தான் கேட்குறோம். சட்டத்தில் என்ன இருக்கோ அதை செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த திட்டத்தை சர்வீஸோடு இல்லாமல் இங்கே போட்டிருக்காங்கன்னா இது இல்லீகல் திட்டம். 2006இல் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி தொடங்கி 2009இல் முடிந்தது. அப்போது முதல் அணுகு சாலை அமைக்க பொதுமக்கள் போராடி வந்தனர். நிலம் கையகப்படுத்த உத்தரவிடப்பட்டும் தற்போது வரை அதற்கான பணிகள் தொடங்கப்படவில்லை. இதற்கு காரணம் நீதிமன்றத்தில் தடையாணை இருப்பதாக அரசு கூறுவதை அப்பகுதி மக்கள் ஏற்கவில்லை. வழக்கு நிலுவையில் இல்லை, தாராளமாக லோடு போடலாம் என்று நீதிபதி இடைக்கால உத்தரவில் தாராளமாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த தொடர் உண்ணாத போராட்டமாக தமிழக அரசு கேட்டுக்கொள்ள இதுதான். சீக்கிரம் இந்த திட்டத்தை அமல்படுத்தி உயிர் பலியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். மத்திய அரசின் பெல் நிறுவனம், பாதுகாப்புத்துறையின் 2 ஆலைகள், பள்ளி, கல்லூரிகள் ஆகியவற்றுக்கு பல ஆயிரக்கணக்கானவர்கள் தினசரி வந்து செல்லும் சாலையில் பலரும் உயிர் பயத்தோடு பயணிக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தினமும் ஏற்படக்கூடிய இந்த உயிர் இழப்புகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கான திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் பயமின்றி இந்த சாலையில் பயணிக்க முடியும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.